தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்திடம் இருந்து நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து பெறுவதற்காக தடையில்லா சான்றை பெறாமலேயே அதனுடன் இணைக்கப்பட்டிருந்த தனலட்சுமி சீனிவாசன் உள்ளிட்ட 3 கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்தை பெற்றிருப்பது குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்று அண்ணாமலை கேட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த கல்லூரிகள் நிகர்நிலை அந்தஸ்தை பெற்றதால் நடப்பு கல்வியாண்டிலேயே 650 மருத்துவக் கல்வி இடங்கள் மாநில ஒதுக்கீட்டிலிருந்து விலகி இருப்பதாகவும், இந்த கல்லூரிகளில் கல்வி கட்டணம் குறைந்தபட்சம் 4 மடங்கு உயரக்கூடும் என்றும் அவர் கூறியுள்ளார். தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவ அறிவியல் நிறுவனம் மற்றும் சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி இரண்டுக்கும் NOC விண்ணப்பத்தை முந்தைய திமுக அரசு 60 நாள் காலக்கெடு முடியும் வரை திட்டமிட்டு கண்டுகொள்ளாமல் இருந்ததா என்ற கேள்வி எழுவதாகவும் அண்ணாமலை கூறியுள்ளார். 60 நாட்களுக்குள் எதிர்ப்பு தெரிவிக்காவிட்டால் மாநில அரசுக்கும் இணைப்பு பல்கலைக்கழகத்திற்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று பல்கலைக்கழக மானியக் குழு கருதி நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்தை வழங்க முடியும்.